Good evening. Wednesday dinner, இட்லி சட்னி சாம்பார். இதுல ஒரு தொடு, இதுல ஒரு தொடு. சில்லியா பிசைஞ்சு சாப்பிடுங்கன்னுவான். ஆஹா, தேங்காய் சட்னி சூப்பரா இருக்குது. காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கியா, சாம்பார் அதுவும் அல்டிமேட்டா இருக்குது. இன்னைக்கு இந்த ஸ்னோ பெய்யுதுல, நம்ம எப்படி சேஃப்டியா இருக்கணும். நான் முந்தானத்து ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டர் சொல்லியிருந்தாங்கல்ல, இது மாதிரி எத்தனை பேர் இன்ஜுரி ஆகுறாங்க, இதனால ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியல, கேர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்லாம். அதை பத்தி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன். சால்ட் கொட்டுறதை பத்தி தப்பா ஒரு பாப்பா பேசியிருந்தது. சொன்னேன் 2-3 வாட்டி நான் மெசேஜும் போட்டேன். அது மாதிரி பேசக்கூடாது, மாதிரி தப்பு. அது மாதிரி சால்ட்ன்றது இந்த ஊர்ல இருக்க அது முக்கியமானது. இந்த ஊருக்கு இல்லைன்னா விழுந்து எவ்வளவு பேர் இன்ஜுரி ஆகுறாங்க. 7000 பேர்ல இருந்து 8000 பேர் ஒரு வருஷத்துக்கு ஸ்பைன் கார்டு இன்ஜுரி, லெக் இன்ஜுரி, நிறைய இன்ஜுரி ஆகுறாங்க. அதனால NHS-ஆல இந்த சமயத்தை கோப்ப பண்ண முடியல, சேஃப்டி மெசேஜ் எடுக்காதால அப்படின்னு போறதுக்கு ஒருத்தவங்க எனக்கு லாங்குவேஜ் ஒழுங்கா பேச தெரியல. இந்த முன்னாடி மெசேஜ் அப்புறமா ஏன்னா பைத்தியமான்னு கேட்டேன். கெட்ட வார்த்தையா நான் பொண்ணுது, அப்படி கெட்ட வார்த்தை பேசுதுங்க. ஒன்னும் நான் கேட்கறதுக்கு இல்லை, நான் கெட்ட வார்த்தையே பேசல. என் பொண்ணு மாதிரி தான் சொன்னேன். ஒரு புள்ள இருந்தா எப்படி சொல்லுவேன்னா அப்படிதான் சொல்லுவேன். எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. நான் பைத்தியமாடா நீ இப்படிலாம் பேசுறேன்னு கேட்பாங்க. முட்டாள்தனமா பேசுனா பைத்தியம்னு. அதுக்கு உடனே ஒரு 4 பேர் மெசேஜ் போட்டாங்க. இன்னும் இப்படி லாங்குவேஜ் என்ன பேசணும் தெரியுமா, எப்படின்னு பேசுனேன். எனக்கு ஒரு பொண்ணு தான், அப்படிதான் பேசுவேன். நல்லா பேசினேன். அதெல்லாம் பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய தப்பான மெசேஜ் நீங்க சொல்றீங்க. அது உப்புல போய் போடலன்னா எல்லாம் விழுந்து மண்டை உடஞ்சி ரோட்ல எல்லாம் ஒரு வண்டியோட இன்னொரு வண்டி இடிச்சு எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்கும் தெரியுமா. நாங்களாம் நேரடியா பார்த்துருக்கோம். புதுசா வர பசங்க பண்ற சேட்டுங்கெல்லாம் நிறைய தப்பான மெசேஜ் சொல்லுதுங்க, அறகுறையா சொல்லுதுங்க. எவ்வளவு பேரை பாதிக்கும் தெரியுமா. நம்பிதான் பேரண்ட்ஸ் இங்க அனுப்பியிருக்காங்க. நீங்க விழுந்து வாரி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கூடாதுன்னு இந்த மெசேஜ் சொன்னேன். அதை விட்டு நான் எதுக்காக சொல்றதை விட்டுட்டு ஏதோ நீங்க லாங்குவேஜ் பேசுங்க. லாங்குவேஜ்னா நான் ஒன்றும் தப்பா பேசலையா, கரெக்டா தானே பேசியிருக்கேன். என்ன கண்ணம்மா சொல்றா. என் ஒய்ஃபே ஆமான்ட்டானா நம்ம கரெக்டாக தான் பேசியிருப்பேன். ஏன்னா எல்லாம் அவ திட்டுவாங்க. ஏன்னா அது மாதிரி பேசாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு வியூஸ்க்காக தப்பா பேசாதீங்க. இந்த ஊர்ல எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு தெரியுமா. இவ்வளோ குழந்தைங்களை உங்களை விட்டு அனுப்பியிருக்காங்க. நீங்க எவ்வளோ பத்திரமா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க. அதுக்காக சொன்னேன். எனிவே நைஸ் டேஸ்ட் டின்னர் நல்லா சந்தோஷமா சாப்பிட முடியாமல் போயிடுப்போது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நீ தான் இட்லி சாப்பிட்றேன். 1 வீக் அப்புறமா. அதுவே ஒழுங்கா புளிக்கிறேன் நான் சில்வியா. தேங்க்யூ சில்லுமா. You are an angel, I am your angel. Thank you everyone. God bless you. Sorry if I do make mistake. நான் அப்பாலஜி கேட்பேன். நான் இது தப்பா பேசல. God bless everyone.